டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை அம்மாட்ட தான் இருக்கணும், அப்பாட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த மனைவிமார்கள்லாம் குழந்தைய தர முடியாது, நான் தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, 2 பேருமே கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை படி நடக்கும், இல்லைன்னா கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை படி கேட்டு நடக்கணும். ஆனால் இப்போ இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் என்ன கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் சொல்கிறத மனைவி கேட்கணுமா, மனைவி சொல்கிறத ஹஸ்பண்ட் கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்கிறத நீங்கள் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு போன்னு சொல்லுவேன். அப்படி போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் உனக்காக நான் இருக்கேன், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னா அது புருஷனால மட்டும்தான் முடியும். இப்போ குழந்தைய நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு வருது, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கோர்ட்டு தான் இப்போ முடிவு எடுக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு வந்துடும். அப்போ கோர்ட்டு என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னா, இந்த குழந்தை யாருக்கிட்ட இருந்தால் நல்லது, குழந்தைக்கு நல்லது, யார்கிட்ட இருந்தா இவங்களுக்கு நல்லது இல்லை, குழந்தைக்கு எது நல்லது. டைவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட மீதி உள்ள லைஃப் ஒரு கேள்விக்குறி ஆயிடும். அப்போ அவங்களுக்கு அதுக்குண்டான மீதி உள்ள வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அவங்களுக்கு தேவையான அவங்க வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ள காசு, அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவை. பெண்ணுக்கு வந்து கல்யாணம் அந்த மாதம் கொடுக்கணும். அது எவ்வளோ காலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய ஆயுள் காலம் வரை, இல்லை அந்த பொண்ணு வேற ஒரு திருமணம் பண்ண வரை, இதில் எது முன்னாடி முடியுதோ அது வரைக்கும். 2 பேர் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா 2 பேர் உட்காந்து பேசணும். பேசும்போது ஒன்று நீ ஏதாவது பேசி உன் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிவிடு. நீ கன்வின்ஸ் பண்ணிட்டீன்னா நீ ஜெயிச்சிட்ட, அவங்க பேச்சு நீ கேட்கணும். நீ அவளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நீ என்ன நினச்சிக்கணும், தோற்று போகிறேன்னு நினச்சிக்கணும். ஆனால் பெரும்பாலான வழக்குகளில் வந்து ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அது அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பெரும்பாலான முடிவு எடுத்து அம்மா கிட்டே இருக்க வைக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கணும் சார், நான் இது பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து விசிட்டிங் ரைட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விசிட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. விசிட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இப்ப டிவோர்ஸ்னு வரும்போது மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வருதுங்க இல்லையா, அது எப்படி தீர்மானிக்கிறாங்க? அதாவது வந்து இப்போ கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆண் வேலை செய்கிறாரு, பெண் வேலை செய்யலை, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா, இப்போ டைவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மீதி உள்ள லைஃப் ஒரு கேள்விக்குறி ஆகிடும். அப்போ அவங்களுக்கு அதுக்குண்டான மீதி உள்ள வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அவங்களுக்கு தேவையான அவங்க வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ள காசு, அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவை. ஸோ அதை வந்து நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட சம்பளத்தில் எவ்வளோ வருது, இப்போ அவர் வந்து ஒரு 50,000 சம்பாத்தியம் பண்ணுறாருன்னா, நீ ஒரு மாதம் அந்த பொண்ணுக்கு ஒரு 20,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து அவங்க மாதம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் அந்த மாதம் கொடுக்கணும். அது எவ்வளோ காலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய ஆயுள் காலம் வரை, இல்லை அந்த பொண்ணு வேற ஒரு திருமணம் பண்ண வரை, இதில் எது முன்னாடி முடியுதோ அது வரைக்கும் அது கொடுத்துட்டேன். சப்போஸ் அந்த பொண்ணு கல்யாணம் டைவர்ஸ் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, மாதம் கொடுத்துக்கிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு இன்னொரு கணவன் வந்துட்டார், இப்போ அவர் பார்த்துப்பாருன்ற மாதிரி விஷயம். இப்போ இன்னொரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கணவனும் வேலை செய்கிறாரு, மனைவியும் வேலை செய்கிறாங்க. இப்போ மனைவிக்கு தேவையான அவங்கள லைஃப் அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, சொத்து இருக்குது. இதில் சில கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய நிறைய சொத்துக்கள் இருக்கும். இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களும் தொழில் பண்ணுவாங்க, அல்லது வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை அவங்களே ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. எனக்கு என்ன என் வாழ்க்கையை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது. ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது, கோர்ட்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸாக பேசி நாங்கள் வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டு கூட வாங்கிக்கிட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து டைவர்ஸ்க்கு மாதம் மெயின்டெனன்ஸ் கொடுன்னு கேட்கறது இல்லை. ஏன்னா மாதம் கொடுப்பாங்க, ஒரு இந்த மாதம் கொடுப்பாரு, 2 மாதம் கொடுப்பாரு, அப்புறம் எங்கேயாவது ஓடி போயிட்டாரா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மொத்தமாக இப்போ இன்றைக்கி நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு மொத்தமாக 10 லட்சம் கொடுத்துரு, எல்லாம் என் வாழ்க்கைக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கு ஒரு மொத்தமாக அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கரெக்டான பேர் இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மொத்தமான ஒரு பல்க் அமௌண்ட்டை கொடுத்தாங்கன்னா அன்றைக்கே ஒரு டைவர்ஸ் பண்ணி கொடுத்தோம், அதுக்கப்புறம் இது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அது மாதிரி ஒரு ஏற்பாடு கூட நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக கன்சர்னாக போகும்போது அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள எப்படி சார் இது பண்ணுவாங்க, யார் கூட இருப்பாங்க, அதெல்லாம் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஒரு குழந்தை இருந்தால் அது அம்மா கிட்ட இருக்கிறது தான் சேஃபு, அதனால் அம்மா தான் வச்சுக்கிற உரிமை இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் ஒரு அக்ரி பண்ணி சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்றது ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ கோர்ட்டு அப்போ வந்து அங்கே சரி அவங்க விருப்பப்படி பண்ணிக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ ரெண்டு பேருமே கிளைம் பண்ணுறாங்க, இப்போ குழந்தைய நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு வருது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கோர்ட்டு தான் இப்போ முடிவு எடுக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு வந்துடும். அப்போ கோர்ட்டு என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னா, இந்த குழந்தை யாருக்கிட்ட இருந்தால் நல்லது, குழந்தைக்கு நல்லது, யார்கிட்ட இருந்தால் இவங்களுக்கு நல்லது இல்லை, குழந்தைக்கு எது நல்லது. இப்போ ஒரு அப்பா இருக்காரு, அப்பா நல்லா படித்தவராக இருக்காரு, நல்ல பண்புள்ளவராக இருக்காரு, நல்ல பொசிஷனில் இருக்காரு, எக்கனாமிக் சவுண்டாக இருக்காங்க, எல்லா விதத்துலையும் சிறந்தவங்களாக இருக்காங்க. இப்போ மனைவி வந்து படிக்கவே இல்லை, அவங்களுக்கு வருமானமே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களோட கேரக்டரும் ஒரு ஒரு தவறான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க ஜட்ஜஸ்? இந்த இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்பாட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு கொடுத்து அப்பா கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த குழந்தை அப்பாட்ட இருக்கணுமா அம்மாட்ட இருக்கணுமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது வந்து இப்போ ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டா அவங்களுடைய ஒற்றுமையின் படியில் என்ன பண்ணிடுவாங்க அதை பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டு பேருக்கு ஒத்துமை இல்லைன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கணும்னா குழந்தைக்கு எது நல்லது அப்படின்றத பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. இப்போ குழந்தைங்க கிட்டயும் கேட்பாங்களா சார்? அதுல குழந்தைங்கள்ட்ட கேட்டான்னா இப்போ குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன குழந்தை, அது சொல்கிற விஷயத்த வச்சு ஜட்ஜஸ் உடனே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகள் வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க, அவங்களோட கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால. பட் அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அதை மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு அப்பாட்ட இருக்கணுமா அம்மாட்ட இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் குழந்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிச்சுன்னா அதான் முடிவு தான் சொல்லுவாங்களான்னு சொன்னால் அந்த மாதிரி முடிவு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. இப்போ வந்து குழந்தைக்கு வந்து படிப்பு இருக்குது, இப்போ நான் மற்ற அவரோட எதிர்காலம் இருக்குது, இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்றத பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான வழக்குகளில் வந்து ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பெரும்பாலான முடிவு எடுத்து அம்மா கிட்டே இருக்க வைக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கணும் சார், நான் இது பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து விசிட்டிங் ரைட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விசிட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. விசிட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா 5 நாள் வந்து அம்மா வீட்டில் இருந்ததுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பா வீட்டில் இருக்கட்டும், அப்பா கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்து அடுத்த நாள் விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விசிட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. விசிட்டிங் ரைட்ஸ்ன்றது டிபெண்டிங் அப்பான் தி கோர்ட் ஆர்டர், டிபெண்டிங் அப்பான் தி பார்ட்டிஸ் டிசைர். ஸோ அவங்க எதை மாதிரி விரும்புகிறாங்க, எனக்கு வந்து நான் மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துக்கிறேன், இல்லை 15 நாளைக்கு ஒருக்க வந்து பார்த்துக்கிறேன், இல்லை வாரம் வந்து பார்த்துக்கிறேன், எப்படி கேட்குறாங்களோ அதை வந்து கோர்ட் ரெண்டு பேரையும் விசாரணை பண்ணி ஒரு முடிவு பண்ணி அந்த விசிட்டிங் ரைட்ஸு கணவருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தை டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா குழந்தை அம்மாட்ட தான் இருக்கணும், அப்பாட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த மனைவிமார்கள்லாம் குழந்தைய தர முடியாது, நான் தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ரெண்டு பேருமே கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை படி நடக்கும், இல்லைன்னா கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதை பற்றி கேட்டு நடக்கணும். இப்போ ஜென்ரலா திருமண உறவுல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு முடிங்க. நீங்க நிறைய வழக்குகள் பார்ப்பீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சில நல்ல கருத்துகள். நிறைய கருத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சண்டை வராத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கேயுமே இல்லை. ரெண்டு பேருக்கும் சண்டை வரதான் செய்யும். ஆனால் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராக் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தண்டவாளத்தில் 2 தண்டவாளம் இருக்குது. இந்த 2 தண்டவாளம் தான் யாருன்னா ஒரு தண்டவாளம் ஹஸ்பண்டு, ஒரு தண்டவாளம் மனைவி. இது மேலே போகிற ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரிட் லைஃப். இப்போ தண்டவாளம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த தண்டவாளம் அப்படியே லெஃப்டில் போச்சுன்னா அடுத்த தண்டவாளமும் லெஃப்டில் தான் திரும்பணும். இது நான் திரும்ப மாட்டேன், நான் இப்படி போவேன் அப்படின்னு சொன்னால் மேலே போகிற ட்ரெயின் கவுந்துடும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஒரு எல்கை. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா அதை மனைவி கேட்டுக்கணும். மனைவி கேட்டு அது எப்படி நடந்ததுன்னா இந்த லைஃப்ன்றது போகும். இப்போ வந்து மனைவி என்ன சொல்கிறாங்க அப்போ ஹஸ்பண்ட் கேட்டுக்கணும், அதை கேட்டுக்கிட்டு நடந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ இது வந்து ஒரு கேமாக வச்சுக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால் இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஏன் நான் தான் புருஷன், நான் தான் சம்பாத்தியம் பண்ணுறேன், என் பேச்சு தான் பொண்டாட்டி கேட்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்கன்னா என் வீடு, என் புருஷன், நீ எனக்கு மட்டும்தான், என் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும்,
எனக்காக படைக்கப்பட்ட ஒரு அதிசய பிறவி அப்படின்ற மாதிரி அது அவங்களோட மனப்பக்குவம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடைப்பட்டது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ரெண்டு பேருடைய எண்ணங்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுமைன்றது வரும். அப்போ அதுக்கு எப்படி சொல்யூஷன் பண்றது அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு பேர் குத்து சண்டை போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோத்துருவான். அப்போ தோத்தவன் என்ன பண்ணணும், அவன் ஜெயிச்சிட்டான்பா, அவன் பேச்சை நான் கேட்டுருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகணும். அது மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஏதாவது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு போகணுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கணும். நான் சண்டைன்னு சொல்கிறது ஃபிசிக்கல் சண்டை இல்லை. ஓகே. ரெண்டு பேரும் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். பேசும்போது ஒன்று நீ ஏதாவது பேசி உன் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிவிடு. நீ கன்வின்ஸ் பண்ணிட்டீன்னா நீ ஜெயிச்சிட்ட, அவங்க பேச்சு நீ கேட்கணும். நீ அவளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நீ என்ன நினச்சிக்கணும், தோத்து போகணும்னு நினச்சிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் நினச்சாங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் தான், கன்வின்ஸ் யுவர் ஒய்ஃப், அதர்வைஸ் அவங்க சொல்றதை நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க வச்சுக்கணும். ஆனால் இந்த கேம் வச்சிங்கன்னா பெரும்பாலும் ஜெயிக்க போகிறது மனைவி தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் என்ன கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் சொல்கிறத மனைவி கேட்கணுமா, மனைவி சொல்கிறத ஹஸ்பண்ட் கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்கிறத நீங்கள் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு போன்னு சொல்லுவேன். அப்படி போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் பார்க்குற நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா ஈகோவில் வந்து நிற்கிறான். அது எப்படி சார், நான் தான் சம்பாத்தியம் பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பா என்னை வச்சு வளர்த்து இத்தனை வருஷம் ஆளாக்கி இவ்வளோ தூரம் வச்சுட்டாங்க, என் அம்மா அப்பா பேச்சு மீறி எதிர்த்து பேசுகிறா, அப்படிப்பட்டவட்ட நான் என்ன சார் வாழணுன்ட்டு இங்கே வந்து நிற்கிறான் என்கிட்ட வந்து. என்ன சார் பண்ணுறதுன்னு நான் கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கோச்சிக்கிட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்குது. எங்கே போய் உட்காந்து அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குது. இவனுக்கு மண்டை வெடிக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிச்சுக்கிறான், தலையை பிச்சுக்கிறான், திடீர்னு விரக்தி ஆகிறான். திடீர்னு என்ன பண்ணுறான், ஒரு 1.5 செத்தே போயிடலாமா அப்படின்ற கூட நினைக்கிறான். அந்த அளவுக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கணவனா மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தவங்க பிரியும் போது அவங்களுக்கு ஏற்படுற ஒரு வலி, வேதனை. இப்போ இந்த வேதனையை வந்து அப்பா அம்மா உட்காந்து சால்வ் பண்ண முடியுமான்னா, அந்த வேதனையெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி கொடுக்குற ஆறுதலை அப்பாவோ அம்மாவோ ஒரு வயசான காலத்தில் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து அப்பாவோ அம்மாவோ வந்து அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம், ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், அவங்கள வந்து கட்டி அணைச்சி பிடிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு 25-28 வயசு ஆணை வந்து கல்யாணம் பண்ண பிறகு அவன் பிரிஞ்சு இருக்கிறான்னா, அவங்களுக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ என்னத்தை கொடுத்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தியோ நிறைவோ இருக்காது. அதுக்கு நிறைவு கொடுக்கறது யாருன்னா அந்த மனைவி தான். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்றா, கூடயே குறையா கொஞ்சம் பேச்சை கேள்றா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை கொஞ்ச நாளில் போவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் அவங்களே தேடி வந்துடுவாங்க. இப்போ என் ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா, ஊரில் கிராமத்துலேருந்து வந்த பையன், அவங்கள நல்லா படிக்க வச்சு வளர்த்து எல்லாமே பண்ணி அவங்களோட இன்னைக்கு ஒரு இன்ஜினியராக வந்து பெரிய சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்குது. அந்த பொண்ணு யாருன்னா வேற யாரும் இல்லை, அந்த அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான். இவ்வளோ ரிலேட்டிவ், ரொம்ப ரிலேட்டிவ் தான். அவங்களுக்கு வழியே கிடையாது, சாப்பாடுறதுக்கு வழியே கிடையாது. ஒன்று அவ்வளோ ஏழை பொண்ணு. இந்த அம்மா போட்ட கணக்கு என்னன்னா, இந்த ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டில் வச்சா நம்ம கூட இருக்கும், நம்ம கீழே எல்லாமே இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா போட்ட கணக்கு தப்பு கணக்கு. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வச்சு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆச்சு. நீ என்ன மெட்ராஸு கூட்டு போலியா, நான் ஒன்று உங்கள் அம்மாவுக்கிட்ட உட்காந்து வேலை செய்யறதுக்காக அவனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கோரிக்கை வச்சுது. பிரச்சனையாச்சு. ஏய், வழியே இல்லாமல் இருக்க, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஆளு நீ, ஒன்றுக்குமே ஒன்றை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ ஏன் பேச்சை கேட்பியா, நீ என்னது இப்படிலாம் பேசுவியான்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சு 2 பேருக்கும் இடையில பிச்சுட்டு போச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இது நான் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது, வழி இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது, அது 1 பாயிண்ட் ஆஃப் டைம் இவனுக்கும் இந்த பையனுக்கும் என்ன பிரச்சனைனா, என்ன படிக்க வச்சது ஆளாக்குனதெல்லாம் எங்கள் அம்மா தான், எனக்கு அப்பாவே கிடையாது. கஷ்டப்பட்டு பக்கத்துலலாம் வேலை செஞ்சு பண்ணாங்க. வேலை செஞ்சு கையை 10 பாத்திரம் கழிச்சு நான் படிக்க வச்சாங்க, என்னை இன்ஜினியர் ஆக்கினாங்க. எங்கள் அம்மா பேச்சு தானே நான் கேட்கணும், இப்போ வந்து பொண்டாட்டி பேச்சாக கேட்கறதுன்ற மாதிரி அவனுக்கும் ஒரு விஷயம் போய்கிட்டே இருந்தது. இந்த கேஸ் எப்படியே போயிட்டு இருந்தது. நானும் சொன்னேன், ஏதாவது பேசி சமாதானம் பண்ணியான்னு சொன்னேன். கேட்க வழி இல்லை. ஒரு நாள் திடீர்னு அங்கேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் வச்சாங்க. டிஎஸ்பி கூப்பிட்டு கேட்டார், ஒழுங்காக
அந்த அம்மா பொண்ணை கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழி இல்லையா, இல்லை உங்கள் அம்மாவை போய் உன்னையும் பிடிச்சி கேஸ் போடட்டுமா அப்படின்னாரு. ஒரு மிரட்டினாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம லைஃபே போயிடும், அந்த அம்மா பொண்ணை கூட்டு வச்சு வாழ்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு மெட்ராஸுக்கு வந்து பொண்ணை கூட வச்சு வாழ்ந்தான். 1 மாதம்தான் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. மனநிலையே மாறி போயிடுச்சு. சரி, இப்போ இதுதான் நிலைமை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. அது வந்து நாட் ஒன்லி ஃபார் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்காக சொல்லலை. அது வந்து ஒரு விதமான ஒரு சப்போர்ட், சைக்காலஜிக்கல் சப்போர்ட், ஒரு மன நிறைவு, மனத்துக்கு ஒரு 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 ஃபிசிக்கல் சப்போர்ட் கூட இருக்குது. இப்போ ஒரு கணவன் இருந்தால் அவனுக்கு மனைவி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, மற்ற வீட்டை பார்த்துப்பாங்க, வேற எங்கேயோ வேற மற்ற சாப்பாடு சாப்பிட்டு கொடுப்பாங்க. இதையும் தாண்டி சைக்கலாஜிக்கலாக சப்போர்ட் கொடுப்பாங்க. அவன் வந்து ரொம்ப உளுந்து இருக்கும், மனசு உடஞ்சி இருக்கும்போது, ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்கள ஆறுதலாக பேசக்கூடியவங்க வந்து ஒரு மனைவியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனைவிக்கும் ரொம்ப அவங்க உடஞ்சி இருக்கும்போது, ஒன்றுமே இருக்கும்போது, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்லுவான். அப்படி சொல்கிற ஒருத்தன்னா அது வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் உனக்காக நான் இருக்கேன், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னா அது புருஷனால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஒரு கணவனுக்கு கவலைப்படாத, எதுனாலும் பார்த்துக்கலாம், உன்னால் முடியும்டா, நீ இப்போ ஜெயிச்சுட்டு வாடா, உன்னால முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கறது ஆள் யாருன்னா அதுவும் பெண்ணு தான். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை உண்மையிலேயே வாழ்கிறவங்களுக்கு தான், வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய அருமை பெருமை தெரியும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கல்யாணத்தினுடைய திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப இனிமையானதாக இருக்குன்றத நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு உண்மை. ஐயா, இப்போ நம்ம திருமண உறவு பற்றி பேசணும். இப்போ பார்த்தோம்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இதனுடைய அடுத்த நிலை இப்போ நிறைய பேர் சொல்றது வந்து லிவ் இன். இதை பற்றி நிறைய தகவல்கள் பேசணும், அடுத்த எபிசோட்ல பேசுவோம். கண்டிப்பாக பேசுவாமா.